QZ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அதிமுக என்ற கட்சி உடைஞ்சிடுச்சு, அதிமுகவில இருந்து எல்லாரும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க, சாறை சாரியாக வெளியே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்களும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் திமுகன்னு ஒரு மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி இருந்துச்சே, அதை பக்கம் யாராவது பேசுனீங்களா? அந்த கூட்டணி என்னாச்சுன்னு யாராவது கேட்டீங்களா? அந்த கூட்டணி சில்லு சில்லாக உடைஞ்சு இன்னைக்கு அனாதையாக திமுக நிற்கிறது. அதை பற்றி எந்த ஊடகமாவது பேசணுச்சா? ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டான், ஒருத்தனும் அதை பத்தி பேச மாட்டான். அதே போல இன்றைக்கு இந்த தாவேக ஆட்சியில ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு நாளும் கொலகாரம் கூட ரவுடி கூட போட்டோ எடுத்து போடுறானுங்க. இவனுங்க கொக்கைனும் போதை வஸ்துக்குள்ளேயே அதை சாப்பிடுற மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து போடுறானுங்க. அப்ப அதையும் இந்த ஊடகங்கள் பெருசாக்கல. ரெண்டும் திமுக கிட்டையும் தாவேக கிட்டையும் விலை போயிடுச்சு. ரெண்டு கட்சிக்கிட்டையும் ஊடகங்கள் எப்போ விலை போய் விட்டது. இவனுக்கு நோக்கம் அதிமுக தான். ஏன்னா அந்த பக்கம் திமுக கூட்டணின்னு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த கூட்டணி எங்க போச்சு? அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? நாம பேசுவோம். இன்னொன்னு, மலமாக கூட வாழ்ந்து விடு, ஆனால் வைகோவாக அந்த சைக்கோவாக வாழ்ந்து விடாதே. இதை நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு மறுவறுப்பான மலமாக கூட இருந்துரு, ஆனா வைகோவாக மட்டும் நீ வாழ்ந்தே விடாதே. அப்படி என்ன காரியம் பண்ணாரு அப்படின்னு நாம இந்த காணொலியில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்க 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க, நாங்க கொள்கை கூட்டணி, இரட்டை குழல் துப்பாக்கி, திமுகவும் விசிகாவும் வேறு வேறு இல்லை, திமுக வந்து பாதி கம்யூனிஸ்ட், இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் பாத்தீங்கன்னாக்க ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அண்ணன் தம்பிகள். ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு போகும்போது, ஸ்டாலினை பார்க்க போகும்போது ராகுல் காந்தி என்ன பண்ணாருனாக்க, ஒரு கடையில இறங்கி 1 கிலோ ஸ்வீட் வாங்கியிருப்பார். உடனே உன்னை போல உள்ளம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு ராகுல் காந்தியும் MK ஸ்டாலினும் மாத்தி மாத்தி இவங்க வீடியோ போட்டுக்கிட்டது என்ன, காங்கிரஸும் திமுகவும் கொஞ்சம் குழாவியது என்ன, இனிப்பை எடுத்து ஊட்டி கொண்டது என்ன. சரியா? இப்ப எங்கேயா இருக்கீங்கன்னாக்க எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. அரசியல்ல விசுவாசம்லாம் கிடையாது, புரியுதுங்களா? இவங்க வந்து தன்னுடைய கட்சிக்கு எது, தனக்கு எது நல்லது, தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு எது நல்லது, அதிகாரம் எங்க கிடைக்கும், பணம் எங்க கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட அவ்வளவுதான். அந்த குறைந்தபட்ச நேர்மை அதெல்லாம் கிடையாது, குறைந்தபட்ச நேர்மையும் கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு திமுக என்ற கூட்டணி இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்ட ஆலமரமாக தனியாக நிற்கிறது திமுக. ஆனா பாக்குறவங்க எல்லாருக்கும் திமுக ஆக்டிவா இருக்கு, திமுக ஆக்டிவா இருக்கு, திமுக அப்படியே தாங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் அப்படின்னாக்க, இந்த 5 வருஷத்துல அடிச்சு வச்சானுங்கல்ல பணம், அத்தனை பணத்தையும் இப்ப இறக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் திமுக ஆக்டிவா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மீட்டிங், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மீட்டிங், தினம்தோறும் ஆர்ப்பாட்டம். அதற்கான செலவுகள் எல்லாம் இவ்வளவு நாள் இவனுங்க அடிச்சு வச்ச பணத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திமுக ஆக்டிவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. உதாரணத்துக்கு ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு தொகுதியிலுமே இப்ப கூட்டம் போட்டுக்கிட்டு வராங்க. அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய ஆட்களை தலைக்கு 300 ரூபாய் கொடுத்து கூட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம சென்னையில ஒரு இடத்துல நடந்த ஜென்சி டிஎம்கே கூட்டத்துக்கு நம்ம அசோக் நகர் இந்த பகுதியில இருந்து ஒவ்வொரு தலைக்கும் 300 ரூபாய் காசை கொடுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் எல்லாம் படுத்து தூங்கிட்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ திமுக இப்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கான ஒரே காரணம், அவங்க கிட்ட போன ஆட்சியில் அடிச்ச பணத்தை இப்ப இறக்குறாங்க, அதனால ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஊடகங்களுக்கு மாறி அரைச்சிட்டாங்க, எங்களை பத்தி நியூஸ் போடாத அப்படின்னு. புரியுதுங்களா? இதுல வைகோவினுடைய ரோல் தான் இன்னைக்கு இது பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. வைகோ என்ன பண்றாருனாக்க, நாங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு அவர் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அத்தனை குழுவையும் கூட்டி தீர்மானம் ஏற்றி நாங்க கட்சியில இருந்து விலகுறோங்க, நாங்க கூட்டணியில இருந்து விலகுறோங்க அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. சரி, அந்த கட்சியில யார் யார் இருக்கா? அப்பா, மகன், கூட 4 அல்லக்கை, வேற யாரு சொல்லு? வேற யாரு இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். அப்பனுக்கும் மகனுக்கும் இடையேயான போராட்டம், பாச போராட்டம் தான் மதிமுக என்ற கட்சி. ஏன்னா அந்த கட்சியில உண்மையாகவே வேலை செஞ்ச மல்லை சத்தியாலாம் இவங்க ஓரங்கட்டாங்க. அப்ப அவங்க பண்ண பாவம் இப்ப அவங்களை இப்ப சுத்தி அடிக்குது.
அரசியலில் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். இப்ப வைகோவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஊழ்வினைகள்லாம் வைகோவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கு. என்ன காரணத்தை சொல்லி மதிமுகவை தொடங்கினாரோ அதே காரணத்தை சொல்லி அவர் கட்சியில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களை இவர் ஓரம் கட்டினார். இன்றைக்கு பரிதாப நிலையில வந்து நிக்கிறார். இந்த 2026 தேர்தல்ல வைகோவினுடைய மதிமுக கட்சி திமுகவினுடைய 2 இடங்கள்ல திமுகவினுடைய உதயசூரிய சின்னத்தில் நின்னுது. வெற்றியும் பெற்றது. புரியுதா? வெற்றியும் பெற்றது. இப்ப என்னன்னாக்க திமுக கூட்டணியில இருந்து எல்லாரும் போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்த்த உடனே, அவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்ததை பார்த்த உடனே பணத்தாசை பதவி ஆசை யாரை விட்டது? வைகோக்கு வந்துருச்சு. அட்டாடா, நம்ம 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறோமே, நம்மளும் ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிருந்தா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குமே, நல்லா வசூல போட்டிருக்கலாமே, செங்கல்பட்டுல இப்ப கட்டியிருக்கிறத விட மிகப்பெரிய இன்னொரு பங்களா வீடு சென்னைக்குள்ள கட்டலாமே அப்படின்னு ஆசையில இருந்தார். நம்ம பிள்ளை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கலாமே அப்படின்னு ஆசையெல்லாம் வந்துருச்சு ஐயாவுக்கு. வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போதுதான் விஜயனுடனான சந்திப்பு நிகழ்கிறது. ஏன்னா திமுக எல்லா கட்சியும் போயிட்டாங்க. இருக்கிறது தேமுதிகவும் ஒரே ஒரு குருக்கள் மாதிரி தேமுதிக பிரேமலதாவும் நம்ம வை கோபால்சாமி தான் இருந்தார். இப்ப வை கோபால்சாமியும் அந்த தாவைக்கா கிட்ட போயிட்டு இவங்க எல்லாம் பதவி பலன்லாம் அனுபவிக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ நாங்க திமுகவுடன் இருந்து விலகக்கூடிய என்ற முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கு ஸ்டாலினை மதிக்க மாட்டேறா, ஸ்டாலின் கிட்ட பேசல, ஸ்டாலின் கிட்ட பேச அனுமதி கொடுக்கல. 4 நாளைக்கு முன்னாடி கூட வைகோ பக்கத்துல உட்கார வச்சு ஸ்டாலின் பேசிட்டு தான் இருந்திருக்காரு. சந்தோஷமா தான் பேசியிருக்கிறாங்க, கூப்பிட்டு இருக்காரு, கை குலுக்கியிருக்காங்க, எல்லாம் தான் பண்ணிருக்காங்க. இன்னும் என்னதான் இந்த சைக்கோவுக்கு வேணும்னு தெரியல. வைகோ இந்த காரணங்கள் எல்லாம் சுற்றி காட்டி எங்களுடைய கட்சி நலனை கருதி அரசியல் சூழலை கருதி நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து இப்ப வெளியே இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜயனுடனான சந்திப்புக்கு பிறகு வைகோ அவர்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணும். விஜய் அவர்கள் நான் சந்திச்சேன், அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தேர்தலை மீண்டும் சந்திங்க, அப்படி நீங்க தேர்தலை சந்திக்கும் போது உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு விஜய் நேரடியாக வாக்குறுதி தந்ததாக சைகோ அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீ எந்த கூட்டணியிலும் நீ ராஜினாமா பண்ணிட்டு வா, இடைத்தேர்தலில் நில்லு, நான் உனக்காக பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னா இது என்ன பேரம்? இப்போ அதிமுகவில இருந்து ஒரு 25 பேர் போறாங்கன்னாக்க இவங்க மறைமுகமாக தூண்டுறாங்க. ஓகேவா? மறைமுகமாக தூண்டுறாங்க. சரி, இவங்கள தன்னிச்சையாக போறாங்களாவே இருக்கட்டுமே. இன்றைக்கு ஒரு கட்சி தலைவர் வைகோவை நேரடியாக சந்தித்து, ஒரு மூத்த தலைவர் வைகோவை நேரடியாக சந்தித்து, இன்னொரு கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே உங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, இடைத்தேர்தல் வரும், அதுல நானே வந்து பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாருன்னா, இப்படி ஒரு அரசியலை இந்த தமிழ்நாடே பார்த்ததில்லை. அப்போ இது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. வைகோ கிட்ட விஜய் என்ன சொல்றாரு? ரிசைன் பண்ணிட்டு தேர்தலை சந்திக்கன்னு சொல்றாரு. நீதிமன்றம் கேட்டதுல குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரம் எங்கன்னு? இதுக்கு மேல என்ன ஆதாரங்க வேணும் நீதிமன்றத்துக்கு? ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவர், அது முதலமைச்சர்ல இருக்கக்கூடிய விஜய் நேரடியாக ஒரு கட்சி தலைவர் சொன்னதாக அவரே பொதுவெளியில் சொல்றாரு. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? ஏன்னா கொலை செஞ்சவனே நேர்ல வந்து நான் தான் கொன்னன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டீங்களா? நீதிமன்றத்துக்கு வேற என்ன ஆதாரம் தான் வேணும்? ஏன் நீதிமன்றம் செய்தித்தாள்கள் படிப்பதே இல்லையா? எதுக்காக சம்பந்தம் இல்லாம ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய தலைமை இல்லாம இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தராங்கன்னு கூட நீதிமன்றத்துக்கு தெரியாது? ஏன் அவர்கள் வேறு கட்சிக்கு போறாங்கன்னு கூட இந்த நீதிமன்றத்துக்கு தெரியாது? அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நீதிமன்றத்துக்கும் இருக்குல்ல? அப்ப உங்க கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை வைகோ வெளியில பொது வெளியில சொல்றாரு. விஜய் வந்து எங்களை ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தல சந்திங்க, நானே வந்து பிரச்சாரம் பண்றேன் அவரே சொன்னாருன்னு அவர் வந்து வெளில சொல்றாருன்னா, அப்ப குதிரை பேரம் இங்க நடக்கிறது. குதிரை பேரம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப விஜயே நேரடியாக இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராஜினாமா பண்ணுங்க, அந்த கூட்டணியிலிருந்து வாங்க, இந்த கூட்டணியிலிருந்து வாங்க. இதுதான் புதிய அரசியலா? இதுதான் மாற்று அரசியலா? ஒன்னால 118 இடம் ஜெயிக்க வக்கு இல்லைனாக்க பொத்திக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான் மக்கள் கொடுத்த தீர்ப்புன்னு. நீ வேறொரு கட்சியை உடைச்சி ராஜினாமா பண்ணு, அதை பண்ணு, இடைத்தேர்தல வைன்னு மக்கள் வரி பணத்தையும் வீணாக்கி மக்கள் தீர்ப்பையும் அங்க மதிக்காம, இது என்ன மாதிரியான அரசியல்? தமிழ்நாடு மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓட்டு போட்டவங்க நீங்க தானே தாயே, சொல்லுங்க தாயே, இது என்ன மாதிரியான அரசியல் தாயே? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதுல திமுக சின்னத்துல நின்று 2 இடத்துல மதிமுக ஜெயிச்சதுல 2 எம்எல்ஏ, ஒன்னு சீர்காழி எம்எல்ஏ, இன்னொன்னு கடையநல்லூர் எம்எல்ஏ. இவங்க 2 பேரையும் வைகோ என்ன பண்றாங்கன்னா ராஜினாமா பண்ணுன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திமுகவுல போய் சேர்த்தார், இன்னொருத்தவர் மதிமுக கூட்டத்துக்கு வரல. இப்ப இவங்க 2 பேரும் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னா, விஜய் இப்ப வைகோ கிட்ட சொன்னார்ல ராஜினாமா பண்ண சொன்னது பிரச்சாரம் பண்றேன்னு, அது அடிபட்டுடும். மதிமுகவுக்கு எம்எல்ஏவே இல்லை, சட்டமன்ற உறுப்பினரே இல்லை.
அதுக்கு வைகோ என்ன சொல்றாருன்னா, என் கட்சி எம்எல்ஏக்களை உடைத்து மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்ப இதற்கு பேரு குதிரை பேரமா ஒட்டக பேரமா அப்படின்னு வைகோ கொதிச்சிருக்கிறார். வைகோ கிட்ட நான் கேட்கிறேன், எங்களை திமுக சிம்பிள நிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. இப்பெல்லாம் இப்ப சொல்றேன்ல, நீயும் உன் மவனும் துறை வைக்கவும் நீ சொல்றீங்களே, நான் கேட்கிறேன், அவன் நிக்க சொன்னானா உனக்கு எங்க போச்சு அறிவு? நிக்க முடியாதுன்னு சொல்லு, இல்ல நான் கூட்டணி வெளில போ. யார் உன்னை புடிச்சு உருவிக்கிட்டு இருந்தா? அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னாக்க, நீ பதவி ஆசைக்காக பணத்தாசைக்காக நீ எந்த சின்னத்துல கொடுத்தாலும் நான் நிப்பன்னு மான மரியாதையை எழுந்துட்டு நீ போய் நின்னுட்டு, இப்ப அவங்க அந்த சின்னத்துல நிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க, இப்ப என் கட்சி எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு குற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? இது இன்னொன்னு, திமுக மதிமுக எம்எல்ஏவை உடைத்து தூக்கவில்லை, திமுக மதிமுக எம்எல்ஏக்களை அபகரிக்கவில்லை, திமுக மதிமுக எம்எல்ஏக்களை திருடவில்லை, குதிரை பேரமோ ஒட்டக பேரமோ கழுதை பேரமோ நாய் பேரமோ அங்க நடக்கவில்லை. சிம்பிளா சொல்றேன். அவங்க எந்த சின்னத்துல நின்று வெற்றி பெற்றாங்க? மதிமுக எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்துல. உதயசூரியன் சின்னத்துல அவங்க நிற்கணும் அப்படின்னாக்க அவங்க அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஆக வேண்டும். அப்போ மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்களும் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக ஆன பிறகுதான், அந்த அடிப்படை உறுப்பினர் அட்டைய வாங்கிய பிறகுதான் அவங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்க முடியும். அதனாலதான் உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. அவர்கள் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தான், உதயசூரியன் எம்எல்ஏக்கள் தான், அவங்க மதிமுக எம்எல்ஏ கிடையாது. இந்த சின்ன அடிப்படை அரசியல் அறிவு கூட இந்த சைக்கோவுக்கு இல்லைன்னா எதை கழட்டி அடிக்கிறது சொல்லுங்க பாப்போம். அப்ப இவங்க மேலாம் கட்சி தகவல் தடைசெல்லாம் போட முடியாது. ஏன்னா அவங்க நின்னதே உதயசூரியன் சின்னத்துல திமுகவுடைய உறுப்பினராக தான் நின்னாங்க. அவங்க திமுக பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க திமுக எம்எல்ஏ தான். அப்போ திமுக எம்எல்ஏக்களை திருட பார்க்கிறார் மதிமுக வைகோ. சீர்காழி எம்எல்ஏவையும் கடையநல்லூர் எம்எல்ஏவும் திருட பார்க்கிறார். திமுக எம்எல்ஏக்களை திமுக உறுப்பினர்களை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மதிமுக தலைவர் வைகோ கேட்கிறார். இது எந்த விதத்துல நியாயம்? பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு உனக்கு அருகதை இருக்கிறதா வைகோ? பிரஸ் மீட்ல உட்கார்றதுக்கு அருகதை இருக்கா? குதிரை பேரமோ ஒட்டக பேரமோ பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? போய் விஜய் கிட்ட போய் கேளு. குதிரை பேரனா என்ன, ஒட்டக பேரனா என்னன்னு விஜய் கிட்ட போய் கேளு. சோபா மாடல்னா என்னன்னு. பத்திரிகையாளர் சந்திப்பும் அப்படி ஏதாவது அசிவத்திட்ட வயசுல மூத்த தலைவர் நாங்க பார்க்கிறோம். எவ்வளவு கேடுகட்ட கீழ்த்தரமான செயல். அவங்க மதிமுக எம்எல்ஏவா? அவங்க மதிமுக அடிப்படை உறுப்பினராக நின்று எலெக்ஷன்ல போட்டிட்டாங்களா? வைகோ முதல்வர் ஆகுன்னு அவங்க போட்டிட்டாங்களா? உதயசூரியன் ஜனதெல்லாம் நின்று போட்டிட்டாங்க. திமுக எம்எல்ஏவா தானே அவங்க போட்டிட்டாங்க. ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் தானே அவங்க போட்டிட்டாங்க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி தானே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி அவங்க மதிமுக எம்எல்ஏ? சீர்காழி எம்எல்ஏவும் கடையநல்லூர் எம்எல்ஏவும் எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஒரு கட்சியினுடைய சின்னத்துல ஒருத்தவன் நிக்கிறான்னாக்க அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஆகணும். இது தேர்தல் விதி. புரியுதுங்களா? அது உங்களுக்கு ஏன் புரியல? ஒண்ணு புரியல. அதனால அவங்க ஒண்ணு உங்க கட்சி எம்எல்ஏ இல்ல, அவங்க திமுகவினுடைய எம்எல்ஏ தான். நீங்க தான் இப்ப திமுக எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு உங்க மேலதான் நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை உங்க மேலதான் எடுக்கணும். இப்ப புரியுதுங்களா? ஏன் ஒரு கட்சி சின்னத்துல மற்ற கட்சிகள் போட்டியிடும் பொழுது என்ன சிக்கல் வரும் என்ற அந்த இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுக்குதான் எந்த கட்சியோ அவங்க சுயேட்சை சின்னத்துல போட்டியிடட்டும். அதுதான் அவர்களுக்கான கௌரவம். இப்ப வைகோவுக்கு என்ன அடிச்சுக்குதுன்னா, ஐயோ நம்ம சுயேட்சையா நின்று 2 பேரை ஜெயிச்சிருந்தாக்க நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குமே, அந்த பக்கம் ஓடிடுவோம். அந்த பதவிப்பு தான் மக்களுக்கு நல செய்யலாம். இப்ப விசிகாவுக்கு ஒரு அமைச்சர், காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்னோடனே அதை பார்க்க இவருக்கு வயிறு இருக்கு. ஐயோ நமக்கு 2 எம்எல்ஏ இருந்தா நாமளும் போய் அமைச்சர்ல பங்கேற்கலாமான்னு அந்த காண்டு தானே தவிர இவருக்கு ஒன்றும் அந்த கொள்கை அதுதான் கிடையாது. என்ன நல்லா சம்பாதிக்கணும், ஈழத்தை வச்சு நல்லா சம்பாதிச்சாரு, ஈழ தமிழர்களுக்கு சொத்தை நல்லா வாங்கி தின்னாரு, கடைசியில அவங்க முதுகுலயே குத்தினாரு. இப்ப எல்லா கட்சியிலும் மாறி மாறி கூட்டணின்ற பேர்ல நல்லா சொத்து சேர்ந்து செங்கல்பட்டுல மிகப்பெரிய பங்களா கட்டினாரு. அவன் பிள்ளைய செட்டில் பண்ணிட்டாரு. இன்னும் 100 தலைமுறைக்கு வைகோ குடும்பம் உட்காந்து சாப்பிடும். அவ்வளவுதான். நாம தான் பிச்சை எடுத்துட்டு தெரியணும். அப்பவும் சாவ போற காலத்திலேயே இவருக்கு பதவி ஆசை விட்டு போகல, பணத்தாசை விட்டு போகல. இப்ப தாவேகாவுக்கு தாவ துடிச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டா கட்சி நலன், கட்சி எதிர்காலம், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம், உன் பிள்ளையினோட நலன், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு மதிமுகவுக்கு? கடைசியா மதிமுக என்ன இங்க பெரிய போராட்டம் நடத்திடுச்சு? மக்களுக்காக பேசுனது சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் இனிமே எடுபடாது. இங்க குதிரை பேரம் நடக்கிறது என்பதை விஜய் அவர்கள் நேரடியாக தன்னிடம் பேசியதாக வைகோ அவர்கள் நேரடி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க உங்க எம்எல்ஏவை, நான் பார்த்துட்டு அவர் சொல்றாருனாக்க வேற கட்சி எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்றது விஜய் யாரு?
அப்ப இது ஒரு மிகப்பெரிய சிக்கல்களாக உருவாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மக்கள். நீங்க பாருங்க, மக்கள் கொடுத்த தீர்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறாங்க. இதான் மாற்று அரசியலான என்பதை நீங்கள் ஒரு தடவை பாருங்க. நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. ஓட்டு போட்ட நீங்க சொல்லுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதெல்லாம் சரிதானா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நன்றி.